வணக்க நண்பர்களே. பாரத ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் கார்டு குறித்த ஒரு அறிவிப்பை முன்னதாகவே வெளியிட்டிருந்தது. அதாவது 2018 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்களது ஏடிஎம் கார்டை இஎம்வி சிப் பொருத்திய ஏடிஎம் கார்டாக மாற்றிக்கொள்ளும்படி கூறியிருந்தது. அதன்படி எஸ்பிஐ வங்கிகளில் ஏடிஎம் கார்டுகளை மாற்ற மக்கள் கூடினர். இந்நிலையில் பலர் தங்களது கார்டை குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மாற்ற இயலாத சூழ்நிலையில் வருகிற ஏப்ரல் 29ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன்னதாக எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தங்களது ஏடிஎம் கார்டை இஎம்வி சிப் பொருத்திய கார்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக வாடிக்கையாளர்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளையை அணுக அறிவுறுத்தியிருந்தது. தற்போது எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு மேல் பழைய ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் அதன் மூலமாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு பழைய ஏடிஎம் கார்டுகள் எதுவும் இயங்காது. அதற்கு மறுநாளே பழைய கார்டுகள் அனைத்தும் செயலிழக்க செய்யப்படும் என்று வங்கி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கித்துறையில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகள், முக்கியமாக ஏடிஎம் மையங்களில் நடக்கும் திருட்டுகளை தடுக்கவே இந்த சிப் பொருத்திய கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.